ஹலோ கைஸ், வெல்கம் டு நிரன்ஸ் கிச்சன். நான் உங்க நிரஞ்சனா சங்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குக்கிங் வீடியோ. பன் தோசை செய்வது எப்படி அப்படின்னு நம்ம வரப்போற வீடியோல பார்க்க போறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். பன் தோசை செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். ரவை 1 கப் எடுத்துக்கணும். தயிர் 1 கப் எடுத்துக்கணும். உப்பு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கணும். ஆர்டினரி ட்ரிங்கிங் வாட்டர் அது 1 கப் எடுத்துக்கணும். தேவைன்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நல்லா கலந்து விடணும். மிக்ஸு நல்லா பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ அதை நம்ம 10 நிமிஷம் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அதை போட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணணும். ஸோ நல்லா பண்ணின உடனே அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு மேலே நம்ம பெரிய வெங்காயம் 1 சின்ன சின்னதாக நறுக்குனது, பச்சை மிளகா 4 பொடியாக நறுக்குனது, இஞ்சி சிறு துண்டு, கொத்தமல்லி தழைகள் நல்ல பொடியாக நறுக்குனது, அரிசி மாவு ஒரு 1 கப்பு அதையும் உள்ளே போட்டுட்டு, பெருங்காயம் தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் உள்ளே போட்டுட்டு நல்லா கலந்து வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பன் தோசை எதில் ஊற்ற போகிறோன்னா, இது போல் தாளிக்கிற கரண்டி இது போல் பெருசாக எடுத்து வச்சுக்கணும். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் உள்ளே ஊற்றிட்டு 2 கரண்டி மாவை உள்ளே ஊற்றணும். ஸோ இது போல் நல்லா ஊற்றி சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சு கிட்டத்தட்ட 3-4 நிமிஷம் நல்லா வேகணும் 2 சைடும். இல்லைன்னா வெளியில் வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ இந்த டைமில் 3 நிமிஷம் முடிஞ்சோன்னே திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம எடுத்துடணும். ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், பொம்முன்னு. இதுதான் பன் தோசை. ஸோ எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா வெளியில் மொறுன்னு இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நம்ம இன்னொன்று இதே போல் ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 கரண்டி மாவை உள்ளே ஊற்றிட்டு சிம்மில் வச்சு 3 நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு 3 நிமிஷம். ரொம்ப சுவையாக வந்திருக்கு. ஸோ இது போல் நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நான் இப்படி டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது போல் வந்திருக்கு. தேங்க்யூ கைஸ். இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஹாப்பி குக்கிங், ஷேர் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ கைஸ்.